ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். குழந்தைங்க கூட பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். 5 டேஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம கடைசி நாள் டே 5ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம்னா 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். யாருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீச்சராகவோ இல்லை பேரண்டாவோ இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற பசங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த 50 சென்டென்சஸும் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அது என்னென்ன சென்டென்சஸ்னு பார்த்துடலாம். First sentence, take out your books. Take out your books. உன்னோட புக்ஸை வெளியே எடு அப்படின்னு சொல்றோம். Take out your books. Next one, open your books to page number 10. Open your books to page number 10. உங்களோட புக்ஸ்ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 10 ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு டீச்சரா இருந்தா நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. இல்ல வீட்ல நீங்க ஒரு பேரண்டா இருந்தா ஒரே ஒரு கிட் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சென்டென்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷார்பன் யோர் பென்சில். ஷார்பன் யோர் பென்சில். உன்னோட பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கோ, சீவிக்கோ அப்படின்னு சொல்றது தான் ஷார்பன் யோர் பென்சில். இந்த சென்டென்ஸ் டீச்சர்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். raise your hand if you have any questions. raise your hand if you have any questions. உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா உங்க கைகளை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. raise your hand if you have any questions. Next sentence, listen carefully to the instructions. listen carefully to the instructions. இதோடைய அர்த்தம், உங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்கா கவனிங்க, தெளிவா கவனிங்க அப்படின்னு சொல்றது listen carefully to the instructions. Next one, write it down. write it down. இப்போ நீங்க போர்ட்லயோ இல்ல புக்லயோ ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சு இதை எழுது அப்படின்னு சொல்லணும்னா write it down அப்படின்னு சொல்லுங்க. Next one, do it as soon as possible. do it as soon as possible. இதோடைய அர்த்தம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்றது. do it as soon as possible. Next sentence, clean up your area before leaving. clean up your area before leaving. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க இருப்பிடத்தை, உங்க ஏரியாவை சுத்தமா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. clean up your area before leaving. Next one, walk quietly. walk quietly. அமைதியா நடங்க இல்ல அமைதியா நட அப்படின்னு சொல்லணும்னா walk quietly. Next one, keep your belongings safe. keep your belongings safe. உங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் keep your belongings safe. இது நீங்க ஒரு டீச்சரா இருந்தா இருக்கிற கிளாஸ் பசங்க எல்லார்கிட்டயும் இந்த ஒரு சென்டென்ஸை சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு அம்மாவா இருந்தீங்க, அப்பாவா இருந்தீங்க, உங்க பசங்க ஒரே ஒரு பையன் கிட்ட சொல்லணும், ஒரே ஒரு பொண்ணு கிட்ட சொல்லணும்னாலும் சேம் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. keep your belongings safe. Next one, pay attention. pay attention. கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்றது தான் pay attention. Next one, read this out. read this out. இதை வாசி அப்படின்னு சொல்றது தான் read this out. முக்கியமா கொஞ்சம் சத்தமா வாசின்னு சொல்றதுக்கு தான் read this out அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. Next one, do you have any questions? do you have any questions? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? உனக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரெண்டுக்குமே do you have any questions? Next sentence, now answer my question. now answer my question. இப்போ என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு இல்ல சொல்லுங்க, ரெண்டுக்கும் இதே சென்டென்ஸ் தான். now answer my question. Next one, write clearly. write clearly. தெளிவாக எழுது, தெளிவாக எழுதுங்க. இதுக்கு தான் write clearly. Next one, whose is this? whose is this? இது யாருடையது அப்படின்னு கேக்குறோம். whose is this? இதுவே நீங்க ஒரு பொருளை பர்டிகுலரா சொல்லணும்னா whose pen is this அப்படின்னு கேட்கலாம். இது யாருடைய பேனா அப்படின்னு கேக்குறதுக்கு. whose notebook is this? இது யாருடைய நோட்புக் அப்படின்னு கேக்குறீங்க. இந்த whose பக்கத்துல அது என்ன பொருளோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். Next one, have you brought your notebook?
Have you brought your notebook? நீ உன்னுடைய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இது நீயா இருக்கலாம். நான் முன்னாடில சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான். இது நீன்னு சொல்லும் போதும் நீங்கன்னு சொல்லும் போதும் ஒரே சென்டென்ஸ் தான் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஹாவ் யூ brought your notebook அப்படிங்கிறது நீ உன்னுடைய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கியான்றதும் அர்த்தம் தான். நீங்க உங்களுடைய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதும் அர்த்தம் தான். நெக்ஸ்ட் ஒன், வெயிட் ஃபார் யோர் டர்ன். வெயிட் ஃபார் யோர் டர்ன். உன்னுடைய வாய்ப்புக்கு காத்திரு அப்படின்னு சொல்றது. உனக்கு ஒரு டர்ன் வரும், உனக்கு ஒரு வாய்ப்பு வரும், அது வரையிலும் காத்திரு அப்படின்னு சொல்றது தான் வெயிட் ஃபார் யோர் டர்ன். நெக்ஸ்ட் ஒன், ரிமெம்பர் டு பிரிங் யோர் சயின்ஸ் புக். ரிமெம்பர் டு பிரிங் யோர் சயின்ஸ் புக். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் புக்னு சொல்லியிருக்கேன். உன்னுடைய சயின்ஸ் புக் எடுத்துட்டு வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் இந்த ரிமெம்பர் டு பிரிங் யோர் சயின்ஸ் புக். நெக்ஸ்ட் ஒன், லிசன் டு த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். லிசன் டு த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அனௌன்ஸ்மெண்ட்டை கவனி. ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க, அதை கவனின்னு சொல்றது தான் லிசன் டு த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நோ ஒன் ஷுட் மேக் எனி நாய்ஸ். நோ ஒன் ஷுட் மேக் எனி நாய்ஸ். இதுக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா யாரும் பேசக்கூடாது அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்றது தாங்க. யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நோ ஒன் ஷுட் மேக் எனி நாய்ஸ். யாருமே எந்த சத்தமும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் நோ ஒன் ஷுட் மேக் எனி நாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ நோஸ் தி ஆன்சர். ஹூ நோஸ் தி ஆன்சர். யாருக்கு ஆன்சர் தெரியும், யாருக்கு பதில் தெரியும், இதுதான் who knows the answer. Next one, now take a break. Now take a break. இப்போ ஒரு இடைவேளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் now take a break. Next one, wait until the bell rings. Wait until the bell rings. பெல் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பெல் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது தான் wait until the bell rings. Next one, you are doing great. You are doing great. இது எப்போ சொல்லலாம்னா நம்ம பசங்க ஆன்சர் கரெக்டாக சொல்லும்போது என்கரேஜ் பண்ணுற விதத்தில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். நீ ரொம்ப நல்லா பதில் சொன்ன, நீ ரொம்ப நல்லா இந்த சம்மை சால்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செட்டில் டவுன் ஃபாஸ்டர். செட்டில் டவுன் ஃபாஸ்டர். இதோட அர்த்தம் சீக்கிரம் அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்றது தான். சீக்கிரம் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க, செட்டில் ஆகுங்க, பேக் எல்லாம் வச்சுட்டு நீட்டா செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்றது தான் செட்டில் டவுன் ஃபாஸ்டர். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கிளீன் த பிளாக் போர்டு. ப்ளீஸ் கிளீன் த பிளாக் போர்டு. போர்டை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ப்ளீஸ் கிளீன் த பிளாக் போர்டு. There is no homework for today. There is no homework for today. இன்னைக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்றது தான் there is no homework for today. Next one, use the restroom during designated time. Use the restroom during designated time. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் த ரெஸ்ட் ரூம் டியூரிங் டெசிக்னேட்டட் டைம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், ரிமைண்ட் மீ ஆஃப் த டெஸ்ட் டுமாரோ. ரிமைண்ட் மீ ஆஃப் த டெஸ்ட் டுமாரோ. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் படுத்துங்க அப்படிங்கிறது தான் ரிமைண்ட் மீ ஆஃப் த டெஸ்ட் டுமாரோ. ரிமைண்ட் மீ அப்படின்னா ஞாபகப்படுத்துங்க இல்ல ஞாபகப்படுத்து, இதுதான் ரிமைண்ட் மீ. இங்க நம்ம டெஸ்ட் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்த சொல்றோம், அதனால ரிமைண்ட் மீ ஆஃப் த டெஸ்ட் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், could you say that again. could you say that again. நீ அதை திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே கேட்கறதுக்கு தான் could you say that again அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீக் a little louder. ஸ்பீக் a little louder. சில பசங்க மெதுவா பேசுவாங்க, அந்த மாதிரி நேரத்துல ஸ்பீக் a little louderன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சத்தமா பேசுன்றது அர்த்தம். இதுவே சில பசங்க சத்தமா கத்தி கத்தி பேசுவாங்க, அப்போ ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்னு சொல்லணும். ஸ்பீக் சாஃப்ட்லி. நிறைய பேர் ஸ்லோலின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. கத்தி பேசுறத மெதுவா பேசுன்னு சொல்றதுக்கு ஸ்பீக் சாஃப்ட்லின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இஸ் இட் கிளியர் டு யூ.
இஸ் இட் கிளியர் டு யூ? இது உங்க எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இஸ் இட் கிளியர் டு யூ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், எனி கொஷின் இஸ் வெல்கம். எனி கொஷின் இஸ் வெல்கம். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது வரவேற்கத்தக்கது. யாரும் கேள்வி கேட்கறத நிறுத்த வேண்டாம், பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க. எனி கொஷின் இஸ் வெல்கம். நெக்ஸ்ட், டோன்ட் ஸ்பீக் அமாங் யோர் செல்ஃப். டோன்ட் ஸ்பீக் அமாங் யோர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே பேசிக்காதீங்க. இதைத்தான் டோன்ட் ஸ்பீக் அமாங் யோர் செல்ஃப்னு சொல்லணும். அமாங் யோர் செல்ஃப்னா உங்களுக்குள்ளேயேன்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பீக்னா பேசாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் விஸ்பர். டோன்ட் விஸ்பர் இதோடைய அர்த்தம் முணுமுணுக்காதன்னு சொல்றது. முணுமுணுன்னு பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்றதே புரியாது. அந்த மாதிரி நேரத்துல டோன்ட் விஸ்பர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் ஃபீல் ஷை, மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். டோன்ட் ஃபீல் ஷை, மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். நீ ரொம்ப வெக்கமா ஃபீல் பண்ணாத, ரொம்ப வெக்கப்படாத. மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான விஷயம்தான், தவறு செய்யறது ரொம்ப பொதுவான விஷயம்தான் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டையோ நம்மளோட பசங்களையோ என்கரேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் ஃபீல் ஷை, மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹாவ் யூ ரிட்டன். வாட் ஹாவ் யூ ரிட்டன், நீ என்ன எழுதியிருக்க அப்படின்னு கேட்கறது வாட் ஹாவ் யூ ரிட்டன். நெக்ஸ்ட், புட் தட் பேக் அட் த சைட். புட் த பேக் அட் த சைட். பேக்கை உனக்கு சைட்ல வச்சிரு அப்படின்னு சொல்றீங்க. புட் த பேக் அட் த சைட். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் த்ரோ பென்சில் ஷேவிங்ஸ் ஆன் டு த கிரவுண்ட். டோன்ட் த்ரோ பென்சில் ஷேவிங்ஸ் ஆன் டு த கிரவுண்ட். இதோடைய அர்த்தம், பென்சிலை சீவி அந்த தூள் வரும் இல்லைங்களா, அந்த வேஸ்ட், அதை தரையில போடாத, தூக்கி தரையில குப்பை மாதிரி போடாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். இது டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப தேவைப்படுற ஒரு சென்டென்ஸா இருக்கும். டோன்ட் த்ரோ பென்சில் ஷேவிங்ஸ் ஆன் டு த கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஸ்கிரிபிள். டோன்ட் ஸ்கிரிபிள் அப்படின்னா கிறுக்காதன்னு சொல்றது. கிறுக்காத அப்படின்னா டோன்ட் ஸ்கிரிபிள். இதுவே ஆல்ரெடி ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட கிறுக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டாப் ஸ்கிரிப்ளிங் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாப் ஸ்கிரிப்ளிங் அப்படின்னா கிறுக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், மெமரைஸ் தீஸ் ஆன்சர்ஸ். மெமரைஸ் தீஸ் ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸை, இந்த விடைகளை மனப்பாடம் செய் அப்படின்னு சொல்றீங்க. மெமரைஸ் தீஸ் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஆன் எவ்ரி அதர் லைன். ரைட் ஆன் எவ்ரி அதர் லைன். ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன்ல எழுது அப்படிங்கிறது நம்ம அதிகம் சொல்றது தான். வரிசையா லைன் விடாம எழுதுனாங்கன்னா ரொம்ப கிளம்சியா தெரியும், கொசகொசன்னு இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன்ல எழுதுன்னு சொல்லுவோம். அதைத்தான் இங்கிலீஷ்ல ரைட் ஆன் எவ்ரி அதர் லைன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இஸ் திஸ் கிளியர் டு யூ. இஸ் திஸ் கிளியர் டு யூ. இது உனக்கு கிளியரா புரியுதா, இது உனக்கு புரியுதான்னு கேட்கறது தான் இந்த இஸ் திஸ் கிளியர் டு யூ. ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்க சொல்லிட்டு, ஏதாவது ஒரு பாடத்தை நடத்திட்டு இஸ் திஸ் கிளியர் டு யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ ஆல் டன் யோர் ஹோம்ஒர்க். ஹாவ் யூ ஆல் டன் யோர் ஹோம்ஒர்க். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டீங்களா. ஹாவ் யூ ஆல் டன் யோர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ செக் த ஹோம்ஒர்க். லெட் மீ செக் த ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க்கை செக் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் லெட் மீ செக் த ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், கம் ஃபார்வர்ட் when I call your name. கம் ஃபார்வர்ட் when I call your name. நான் உன்னோட நேம் சொல்லி கூப்பிடும்போது, நான் உங்க யாரையாவது நேம் சொல்லி கூப்பிடும்போது முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றது தான் கம் ஃபார்வர்ட் when I call your name. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீக் ஒன் அட் அ டைம். ஸ்பீக் ஒன் அட் அ டைம். இதுக்கு தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம், நாங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரா பேசுங்கன்னு சொல்லணும்னா ஸ்பீக் ஒன் அட் அ டைம்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரா பேசுங்க, எல்லாரும் ஒண்ணா பேசினா கேட்காது. அதுக்கு தான் ஸ்பீக் ஒன் அட் அ டைம்.
ஸோ அவ்வளோதாங்க. இந்த 50 சென்டென்சஸும் கண்டிப்பா ஒரு டீச்சர் அண்ட் பேரண்ட் 2 பேருக்குமே ஸ்கூல் போற பசங்கள வீட்ல வச்சிருக்கீங்க அப்டின்னா, இங்கிலீஷ்ல பேசணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கம்பல்சரி இந்த சென்டென்சஸ்லாம் தேவைப்பட்டே ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் கூட, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் கிட்ஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.